இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்திற்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த மாதத்தில் நம்முடைய சபைக்கு கர்த்தர் தந்த வாக்கு தத்தம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். மீண்டும் ஒரு விசை, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமேன். வர்த்திக்க பண்ணுவேன், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாரும் வானத்திற்கு நேராக நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கிருபை எங்களில் நிறைந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய சத்தம் எங்கள் காதுகளில் தொனிப்பதாக. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்களுக்கு பின்னாலே கேட்கும் என்று சொன்னீரே ஆவியானவரே. ஆமேன். இன்றைக்கு நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்கள் காண்பித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்து தேவையான கிருபைகளையும் நன்மைகளையும் உம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே கேட்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பிரகாரம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன். ஆங்கில மொழிபெயர்ப்பில் இங்கே தாசன் என்று சொல்லப்பட்டிருக்கு, சர்வன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேலைக்காரன். தாவீது கர்த்தருடைய வேலைக்காரன். நாம் எல்லாரும் கர்த்தருடைய வேலைக்காரர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற லேவியர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் இயேசுவுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒன்று போல் போதக அழைப்பையும் மெய்ப்பர் அழைப்பையும் அப்போஸ்தல அழைப்பையும் சுவிசேஷ அழைப்பையும் தீர்க்கதரிசி அழைப்பையும் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் நம் எல்லாரையும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய ஊழியக்காரன் தாவீது, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியர். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சேர்த்து சொல்லுகிறார், வர்த்திக்க பண்ணுவேன். ஆங்கிலத்திலே NASB என்கிற ஒரு மொழிபெயர்ப்பிலே நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்று ஒன்று இருக்கிறது. அதில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, ஐ வில் மல்டிப்ளை, பெருக பண்ணுவேன். தமிழில் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் ஐ வில் மல்டிப்ளை, பெருக பண்ணுவேன். NRSV என்கிற ஒரு மொழிபெயர்ப்பில் ஐ வில் இன்க்ரீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருக பண்ணுகிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். இந்த மாதத்திலே நம்மை ஆண்டவர் பெருக பண்ணுவாராக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களுக்கு கொடுத்த முதலாவது கட்டளை, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஏதேனில் கொடுக்கப்பட்டது. பெருகுவது ஆண்டவருடைய விருப்பம், பெருகுவது தேவனுடைய சித்தம். இரண்டாவது ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது,
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், விலக்கப்பட்ட ஒரு கனி, புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன ஒரு கனி. இந்த முதல் கட்டளைக்கு ஒழுங்காக கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டு கொள்ளுவதற்காக உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆட்சி செய்யப்படுகிறவனாக மாறிவிட்டான். ஆண்டு கொள்வதற்காக கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் ஆளுகை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பெருக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு ஒரே வழி, ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை இழந்துடாம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் அதை இழந்து போனான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்தார்கள். பெருகுவது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் மனிதனை ஏற்படுத்தி சொன்ன காரியமே பெருக வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. பெருக வேண்டும் என்பதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மனிதர்கள், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் பெருக்கத்தை கொண்டு வருவாராக. இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற வேலையில், பிஸ்னஸில், நம்முடைய ஊழியங்களில் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறான், நான் வருவதற்கு முன்பு உமக்கு இருந்தது கொஞ்சம், ஆனால் நான் வந்த பின்பு இவ்வளவு பெருக்கம் உண்டாயிருக்கிறது என்று யாக்கோபு சாட்சி கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் கரத்தினால் செய்யப்படுகிறதெல்லாம் பெருகுகிறது. நான் வந்த பின்பு கர்த்தருமை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறான். தேவ மனிதர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பார். நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பெருக பண்ணுவார். 2வது, நமக்குண்டானதை பெருக பண்ணுவார். 3வது, நம்மில் பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். 4வது, நமக்கு தேவையானதை பெருக பண்ணுவார். முதலாவது, நம்மை பெருக பண்ணுவார். நம்மை பெருக பண்ணுகிறவரே கர்த்தர் தான். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஸ்தோத்திரம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை, அவர்தான் பெருக பண்ணுகிறார். முதலாவது, நம்மை பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். என்னை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். வர்த்திக்க பண்ணுவது, விருத்தி அடைவது, பெருகச் செய்வது, இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை சார்ந்த வார்த்தைகள். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, விருத்தி அடைந்தான் என்றால் என்ன அர்த்தம்? பெருக பண்ணினார் கர்த்தர். அவன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தான், பெருகி கொண்டே வந்தான், முன்னேற்றம் அடைந்து கொண்டே வந்தான். கர்த்தர் அவனை வர்த்திக்க பண்ணி கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். நம்மை பெருக பண்ணுகிறவர், தாவீதை பெருக பண்ணினவர், தாவீதை விருத்தியடைய செய்தவர். ஸ்தோத்திரம். அவன் நாளுக்கு நாள், டே பை டே, ஒவ்வொரு நாளும் அவனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். ஸ்தோத்திரம். 2வது, நமக்குண்டானதை பெருக பண்ணுகிறவர். சங்கீத புஸ்தகம் 71ஆம் சங்கீதம், 71ஆம் சங்கீதம் 21வது வசனம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேர். பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், வருத்தங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். உங்களுக்குண்டான மேன்மையை பெருக பண்ணுவார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்து பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், 10ஆம் வசனம். அவன் கையின் கிரியை நீர் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுக்கு உண்டானதை பெருக பண்ணுகிறவர்.
நமக்குண்டானதை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களையும் அவர் பெருக பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் குறுகி போவது தேவ சித்தம் அல்ல. நாம் வர வர விருத்தி அடைவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எல்லா நிலையிலும் நாம் பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். எரேமியா 30:19 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் பெருகி கொண்டு இருப்போம், குறுகி போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. குறுகி போக கர்த்தர் விட மாட்டார். அவர் நம்ம கூட இருந்து நம்மளை அருமையாக நடத்துவார். மூன்றாவது, நம்மில் பெருக பண்ணுவார். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யோவான் ஸ்நானகன் விதமாய் சொல்லுகிறான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மில் கிறிஸ்துவின் தெய்வீகம் பெருகுகிறது, நம்மில் கிறிஸ்துவின் சுபாவங்கள் பெருகிறது. அவர் பெருகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள பெருகுகிறது. ஹல்லேலூயா. நம்மில் பெருக பண்ணுவார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெரியும், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்மில் பெருக பண்ணுவார். அவருடைய சுபாவங்கள் நம்மில் பெருகி கொண்டே இருக்கும். நம்மில் பெருக பண்ணுகிறவர். ஆவிக்குரிய தன்மைகளை பெருக பண்ணுவார். கிறிஸ்துவின் அன்பு நம்மில் பெருகும், கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம்மில் பெருகும், அவருடைய நல்ல சுபாவங்கள் நம்மில் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதான் அவர் பெருகணும், நமக்குள்ள அவர் பெருகணும், நம்மில் பெருக பண்ணுவார். நான்காவது, நமக்கு தேவையானதை பெருக பண்ணுவார். நிறைய வசனங்கள் எடுக்கலாம், ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமென். நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானம், இதெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இன்னும் ஆசீர்வாதத்தை, மேன்மைகளை, சந்ததிகளை பார்க்கணும். உங்கள் பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை பார்க்கணும், தலைமுறைகள் செய்கிறத பார்க்கணும். இந்த சபையில் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, இந்த சபையின் வளர்ச்சியை பார்க்கணும். அதற்கு நமக்கு தேவை தீர்க்காயுசு, சமாதானம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு தேவையானதை பெருக பண்ணுவீராக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவையானதை, நமக்கு தேவையானதை பெருக பண்ணுவார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம், மனிதர்கள் பெருகினார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அக்கிரமம் பெருகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் பெருகும் போது அக்கிரமம் பெருகிறது. ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கும்போது, ஸ்தோத்திரம், அக்கிரமங்கள் பெருகுகிறது. அப்ப மனிதர்கள் பெருக வேண்டாம் என்பது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் விரும்புவதெல்லாம், ஸ்தோத்திரம், தேவ மனிதர்கள் பெருக வேண்டும், தேவனை ஆராதிக்கிறவர்கள் பெருக வேண்டும். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியை நோவாவின் நாட்களில் அழிப்பதற்கு காரணம் மனுஷர்கள் பெருகினார்கள். மனுஷ சுபாவம் உள்ள ஆட்கள் தான் இருந்தாங்க. அதனால அக்கிரமம் பெருகி கொண்டே வந்தது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வரும்போது, வசனம் பெருகியது, சீஷர்கள் பெருகினார்கள். ஆமென். வசனம் பெருகியது, சீஷர்கள். மனுஷன் பெருகும் போது அக்கிரமம் பெருகுது. இங்க கர்த்தருடைய வார்த்தை பெருகும் போது சீஷர்கள் பெருகுகிறார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். மனிதர்கள் பெருகினால் அக்கிரமங்கள் தான் பெருகும். ஆனால் வசனம் பெருகினால் சீஷர்கள் பெருகுவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற உண்மையான கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தரை சேவிக்கிற உண்மையான கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக.
இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற செய்தி, ஸ்தோத்திரம், பெருகுவதற்கான விதிகள் அல்லது பெருகுவதற்கான வழிகள். ஸ்தோத்திரம், பெருகுவதற்கான வழிகள் அல்லது பெருகுவதற்கான விதிகள்னு வைத்து கொண்டாலும் ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பெருகுவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழிகள். நம்ம வாழ்க்கையில் பெருக்கம் அவசியம். அதைத்தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். உலகத்தில் மனிதர்கள் பெருகும் போது பாவம் பெருகுகிறது. ஆண்டவர் அதை விரும்பலை. அதை அழித்து நோவாவின் சந்ததியை கொண்டு மறுபடி ஒரு ஜனத்தை ஆண்டவர் எழுப்பி அவர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையிலே வசனம் பெருகிய போது சீஷர்கள் பெருகினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே வசனம் பெருகுவது ரொம்ப அவசியம். பைபிள் ஸ்டடிக்கு வரணும். நீங்க வசனத்தை கேட்பதற்கு ஓடி வாருங்கள். ஸ்தோத்திர. சீஷர்கள் பெருகுவார்கள். நாம் சீஷர்களாக உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் பெருக்கம் அவசியம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, பெருக்கம் அவசியம். நம்மளை ஆண்டவர் பெருக பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறார். முதல் குறிப்பு மத்தேயு 14:19 தெரிந்த ஒரு வேத பகுதி. மத்தேயு 14:19. இயேசு கிறிஸ்து 5 அப்போ 2 மீனை எடுத்து 5000 புருஷர்கள் இன்னும் ஏகப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் உணவை கொடுத்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி பகுதியில் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அதை பிட்டார் அப்படின்னா அதை உடைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்திற்கான வழி என்னன்னா, முதலாவது உடைக்கப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? உடைக்கப்படுதல். அதான் பிட்டு கொடுக்கிறார், உடைக்கிறார். அப்பத்தை அதை பிக்கிறார். உடைக்கப்படுகிற அனுபவம். இதே காரியம் லூக்கா 9 யோவான் 6 இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். உயர்த்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம். இன்னொரு விதத்தில் சொல்லனா, உயர்த்தப்பட்ட ஊழியர்கள். இதுல நம்ம எல்லாரும் சேர்ந்துதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதல்ல சொன்னேன், ஊழியம் செய்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். எல்லாரும் பாஸ்டர் அல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல, ஆனால் எல்லாரும் ஊழியர்கள். ஊழியம், இந்த சபையில் ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடணும். ஜபிக்கிறதோ, கொடுக்கிறதோ, உழைக்கிறதோ, ஸ்தோத்திரம், ஆத்தும ஆதாயம் செய்வதோ, ஏதோ ஒன்றில் உங்கள் பங்களிப்பு இருந்தால் கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம். ஆமென். நம்மை கர்த்தர் உயர்த்துவதற்கு முதலாவது உடைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்கிறார்? உடைக்கிறார். உடைக்கப்படாத ஒரு மனிதன் உயர்த்தப்பட முடியாது. நம்மை உயர்த்துவது தேவனுடைய திட்டம். அது நிறைவேறும் வரை எத்தனை உடைவுகள் நமக்குள் வந்தாலும் நாம் உயர்வதை யாராலும் எந்த சூழ்நிலையிலும் தடுக்க முடியாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடி சொல்றேன், நம்மை உயர்த்துவது தேவனுடைய திட்டம். அது நிறைவேறும் வரை நிறைய உடைவுகள் வரும். நம்மளை உடைச்சி தான் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவார். உடைக்காம உயர்த்தப்படவே முடியாது. எத்தனை முறை கர்த்தர் உடைச்சாலும் நீங்கள் நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள். எந்த அளவு உடைக்கப்படுகிறீர்களோ அந்த அளவு கர்த்தர் உயர்த்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அதான் தேவனுடைய திட்டம். பள்ளத்தாக்குல தண்ணீர் நிற்கிறது. உடைக்கப்பட்ட உள்ளத்துல தான் ஆவியானவர் தங்கியிருப்பார். மலையில உச்சியில தண்ணீர் தேங்காது, தண்ணீர் நிற்காது. பள்ளத்தாக்குல தான் தண்ணி நிற்கும். அதான் தாழ்மை. அந்த அனுபவத்துல தான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆவியானவர் உடைக்கப்பட்ட உள்ளத்துல தான் இருப்பார். நொறுக்கப்பட்ட உள்ளத்துல இருப்பார். நெருக்கமும் ஒடுக்கமும் தரிசனம் உள்ளவனுக்கு பெருக்கத்தையே கொண்டு வரும்.
எழுதி கொள்ளுங்கள். நெருக்கமும் ஒடுக்கமும் தரிசனம் உள்ளவனுக்கு பெருக்கத்தையே கொண்டு வரும். யாத்திராகமம் 1:12 எவ்வளவு நெருக்கப்படுறீங்களோ, எவ்வளவு அவர்களை ஒடுக்கினார்களோ அந்த அளவு அவர்கள் பெருகினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள், சங்கடங்கள், பலவீனங்கள், மாறி மாறி தோல்விகள், இதெல்லாம் உங்களை அழிக்க முடியாது. மாறாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் பெருக பண்ணுவா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. நெருக்கங்கள் பெருக்கத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய பெருக்கத்தை பிசாசு விரும்ப மாட்டான். ஆகவே ஒரு உபாயம் செய்து அவர்கள் பெருகாதபடிக்கு அவர்களை தடுப்பதற்கு பார்வோன் முயற்சித்தான். உங்கள் பெருக்கத்தை அவன் தடுக்க பார்ப்பான். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரைக்கும் எவ்வளவு நெருக்கங்களும் ஒடுக்கங்களும் வந்தாலும் அந்த அளவு பெருக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட நிலைக்குள்ளே கொண்டு போய் உடைக்கிறார்? ஒன்று, உபத்திரவத்தினால உடைக்கப்படுகிறோம். யோசேப்பு வாழ்க்கையில் உபத்திரவத்தினால் அவன் உடைக்கப்பட்டான். நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், அதை வச்சு ஆண்டவர் அவனை உடைக்கிறாரு. ஆண்டவர் உடைக்க ஆரம்பிக்கிறார். சொப்பனம் கண்டு அதை சொன்னையிலிருந்தே பிரச்சனை. ஸ்தோத்திரம். அவ்வளவு தூரம் நெருக்கங்களும் போராட்டங்களும் அவனுக்கு வந்தது. ஆண்டவர் அவனை உடைக்கிறார். ஆண்டவர் அவனை உடைச்சி 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 ஆண்டவர் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறார். இன்னைக்கு உடைக்கப்படுற அனுபவம் எதுக்காகனா, கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்காக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உடைக்கப்படும் போது சோர்ந்து போகாதீங்க, உடைக்கப்படும் போது வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஆமென். ஊழியக்காரங்களை வச்சு விசுவாசிகளை உடைப்பார், விசுவாசிகளை வைத்து ஊழியர்களை உடைப்பார். ஒரு ஆமேன் சொல்லாமா? என்ன தெளிவாக சொல்லணும்னா, உங்களை வச்சு எங்களை உடைப்பார், எங்களை வச்சு உங்களை உடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது வேதத்திலே நாம் காண முடியும். ஒவ்வொரு சூழ்நிலைகள் நம்மை உடைக்கிறது. ஆமென். உபத்திரவத்தில் கொண்டு போய் உடைக்கிறார். யோசேப்பு உபத்திரவத்தில் உடைக்கப்பட்டான். அவன் ஆண்டவர் சுத்த பொன்னாக மாற்றுகிறார். ஆண்டவர் அவனை ஒரு சுத்த பொன்னாக மாற்றி அவனில் அவருடைய திட்டங்கள் நிறைவேறும் அளவும் கர்த்தர் அவனை கிருபையாய் பாதுகாத்தார். அந்நிய தேசத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்தான். அவனுக்கு சாதாரண ஒரு செக்யூரிட்டி வேலை கூட கிடைக்குமான்னு தெரில. அந்த வேலை அற்பமானதுன்னு நினைச்சிடாதீங்க. அவன் சிங்காசனத்துக்கு குறிக்கப்பட்டவன். ஆகவே அப்படி சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா இவனுக்கு நாடோடி போல வந்திருக்கிறான். இவன் அடிமையாக அந்த தேசத்தில் இருக்கிறான். இவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த ஒரு சலுகைகளும் கிடையாது. இவன் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவன். இவன் உயர்த்தப்படுவதற்கு இவனுக்கு உதவி செய்யவும் ஒருவரும் இல்லை. பானபாத்திரக்காரனின் தலைவன் இவனை மறந்து போனது தேவனுடைய திட்டம். நிறைய பேர் மறந்து போயிட்டாங்களா? அதெல்லாம் தேவ திட்டமாவே நினைத்து கொள்ளுங்கள். உபத்திரவத்தில் கர்த்தர் நம்மளை உடைக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள இன்னொன்று நடக்கிறது. அதுதான் உருவாக்கப்படுகிற அனுபவம். அதுதான் உருவாக்கப்படுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் நமக்கு செய்கிறார். உடைக்கப்படுகிற பாத்திரம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும், உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதை உருவாக்கி 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 ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார். உடைக்கப்படுதல், உருவாக்கப்படுதல், உபயோகப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க, உடைக்கப்படுதல், உருவாக்கப்படுதல், உபயோகப்படுதல். அந்த உபயோகமாகனா கர்த்தர் நம்மளை யூஸ் பண்ணனா முதல் படியே உடைக்க தான் செய்வார். அவர் கையில் வாங்கின உடனே, நம்மளை கையில் எடுத்த உடனே உடைப்பார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமே உங்க வாழ்க்கை உடைக்கப்படுற வாழ்க்கை தான். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறும்போது இன்னும் உடைப்பாரு, இன்னும் பிரச்சனை, போராட்டம். ஆனா அதற்கு நடுவில் ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உருவாக்கப்படுகிற அனுபவத்தை நம்ம சில நேரங்களில் விரும்புறது இல்லை.
ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைப்பதும் இல்லை. ஆகவே சோர்ந்து போகிறோம். இவ்விதமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதிலே ஆழமாக இருத்திக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவர் கரத்திலே நாம் உபயோகப்படுகிற பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும், உருவாக்கப்படுகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். உடைப்பது, இன்னொரு விதத்தில் சொல்லலாம், உடைப்பது, எல்லாரும் சொல்லுங்க, உடைப்பது உருவாக்குவதற்காக, உருவாக்குவது உபயோகப்படுத்துவதற்காக. நீங்க எல்லாம் சும்மா இருக்கிறீங்க, நீங்களும் சொன்ன நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, உடைப்பது உருவாக்கப்படுவதற்காக, உருவாக்கப்படுவது உபயோகப்படுவதற்காக. எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சமாக சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் உங்கள் மனசில் இருத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து உடைக்கப்பட்டார். மத்தேயு 26:39 ஜெபத்தில் உடைக்கப்படுறார், ஜெபத்தில் உடைக்கப்படுகிறார். ரத்தமும் வேர்மையுமா வெளியே வருது. அந்த அளவு அவர் ஜெபிக்கிறார். கெத்செமனே ஜெபம் தான் உடைக்கப்படுகிற அனுபவம். நம்ம சபையில் ஒரு கெத்செமனே அறை இருக்கு, வந்து ஜெபிக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். வாங்க குடும்பமாக வந்து ஜெபம் பண்ணுங்க. அங்க உடைக்கிறார் ஆண்டவர். கெத்செமனே உடைக்கப்படுகிற அனுபவம். ஆண்டவர் தனியா போய் ஜெபம் பண்றாரு, பிதாவோடு பேசுகிறார், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் நம்மை உடைக்கிறது. உபத்திரவங்கள் நம்மை உடைக்கிறது, ஜெபம் நம்மை உடைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தினால ஏற்படுற விளைவுகள்ல ஒன்று, நாம் உடைக்கப்படுகிறோம். நாம் உடைக்கப்படுகிறோம். சீஷர்கள் உடைக்கப்படல. ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளை ஆண்டவர் உடைச்சிருவார். அந்த இருதயம் நொறுங்குண்ட இருதயமா மாறும். ஆவியானவர் நம்மை கொண்டு கிரியை செய்வதற்கு ஏதுவாய் இருக்கும். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான அந்த இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். அந்த இருதயத்தை ஆண்டவர் உருவாக்கி பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கவனிங்க. உங்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் ஜெபத்துல தான் சில நேரம் நம்மளை உடைப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபத்துல நம்மை உடைப்பார், ஜெபத்துல நம்மை உடைப்பார். மறந்துடாதீங்க, வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது நம்மளை உடைச்சி அழகான பாண்டமா உருவாக்கிடுவார். நம்முடைய ஜெபம் தேசத்தை அசைப்பது ரெண்டாவது, நமக்குள் சில மாற்றங்களை கொடுப்பது முதலாவது அனுபவம். ஜெபிக்கிற எல்லாரும் முதல்ல நம்ம மாறிடுவோம். ராமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றதை விரும்புறதில்லை. காரணம், மாறுதலை விரும்புவதில்லை. அவங்க மாற விரும்ப மாட்டேங்கிறாங்க. பழைய வாழ்க்கையிலே வாழணும்னு விருப்பம், புதிய வாழ்க்கைக்குள்ள வாழ விருப்பம் இல்லை. காரணம், ஆகவே அவர்கள் ஜெபிக்க விரும்புவதில்லை. உபவாச ஜெபத்துக்கு வாங்க, நிறைய மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள கொண்டு வருவார். உங்க ஜெப ஜீவியமே ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். ஸ்தோத்திரம். உடைக்கப்படுவீங்க. சனிக்கிழமை ஜெபம், உபவாச ஜெபம், நீங்க உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வர்றீங்க. அதை கனம் பண்ணி வாங்க, முயற்சி எடுத்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜெபத்துல உடைக்கப்பட்டார். தாவீது ஆண்டவர் அவனை எப்படி உடைக்கிறார் என்றால், சூழ்நிலைகளை கொண்டு வந்து உடைக்கிறார். சூழ்நிலைகளால் உடைக்கப்படுகிறான். வாழ்க்கையில சந்தித்த சூழ்நிலைகள் ரொம்ப வேதனையானது. அந்த சூழ்நிலைகள், அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உன்னை உடைக்கிறது. உங்க வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கடினமான சூழ்நிலையை பார்க்கிறீங்களோ அந்த அளவு பிற்காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க.
வாழ்க்கையின் கடினங்கள் பெருகும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் கர்த்தர் எனக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கடினமான பகுதிகள் வரும்போது சோர்ந்து போய் விடாதிருங்கள், பலவீனப்பட்டு விடாதிருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம், நிறைய வசனங்களை வாசிக்கலாம், ஒன்றை வாசிப்போம். 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த சூழ்நிலை அவனை உடைக்கிறது. ஆண்டவர் அவனை உடைக்கிறாரு. ஒரு பிரச்சனையை தாண்டி வந்தா, தன் குடும்பத்தை இழந்தான், தன்னோடு இருக்கிறவர்களுடைய குடும்பம் எல்லாம் போயிருச்சு, எல்லாருக்கும் பதில் சொல்லுகிற நிலைமைக்கு வந்துட்டான். அப்படி ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன். கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் இவன் தான் பதில் சொல்லணும். இவனை நம்பி வந்த அத்தனை பேரும் இப்போ குடும்பமே காணோம், எல்லாரையும் சத்துருக்கள் கொண்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறது? ஆண்டவரே, நான் பின்தொடர்ந்து போலாமா கேட்குறான். ஸ்தோத்திரம். அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. சில சூழ்நிலைகள் நம்மை உடைக்கிறது. சில சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்மளை உடைக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், நம்மளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை கர்த்தர் உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அதான் முதல்ல சொன்னேன், உயர்த்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள். எவ்வளவு உடைக்கப்படுறோமோ அந்த அளவு நம்ம கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த அளவு கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் சமூகத்தில் உடைக்கப்பட 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 ஆண்டவர் வார்த்தைகளை தருவார், உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்க கூட இருந்து பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். உடைக்கப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, உடைக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் உடைக்கப்படுகிற அனுபவத்துக்காக. உங்க வாழ்க்கையில் அவருக்கு இடத்தை கொடுங்கள், உடைக்கப்படுகிறதற்கு இடம் கொடுங்கள். 2வது குறிப்பு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். ஆகாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெருக பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான். ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. அது என்னவென்றால் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு காண்பித்தார், திரும்பி போய். எல்லாரும் சொல்லுவோம். 2வது அனுபவம் பெருகுவதற்கான 2வது காரியம் திரும்பி வருதல். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோம். அப்போ செய்தி ஈஸியா விளங்கிறோம். கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்க, திரும்பி வருதல். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காது. உங்க வாழ்க்கைக்கு, இந்த வாரத்துக்கு, இந்த மாதத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும். திரும்பி வருதல். ஆண்டவர் அதைத்தான் பேசுறாரு. ஆகாரை கூப்பிட்டு திரும்பி வருவதை பத்தி பேசுறாரு. வேண்டான்னு ஓடினா ஆண்டவர் அவளை திரும்ப கொண்டு வருகிறார். பெருகுவதற்கு திரும்பி வர வேண்டும். ஆண்டவர் அண்டை திரும்பி வர வேண்டும். பெத்லகேமுக்கு நகோமி திரும்பி வருகிறாள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் திரும்பி வரும்படி. இந்த வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப ஆழமாக பாதித்தது. திரும்பி வரும்படி என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பி வரும்படி எழுந்தார்.
பெத்லகேமுக்கு திரும்பி வர வேண்டும், அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அரணுக்கு திரும்பி வருவதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்கு திரும்பி வருதல், தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள திரும்பி வருவது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒருவேளை நீங்கள் தொலைத்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் விட்டிருக்கலாம். சில காரியங்கள், சில சூழ்நிலைகளின் காரணமாக ஜெபிக்க முடியாமல் போயிருக்கலாம். இன்றைக்கு மறுபடி அந்த ஜெப அனுபவத்துக்குள்ள திரும்பி வர கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பல மணி நேரங்கள் வேதத்தை தியானித்திருக்கிற கிருபை ஆண்டவர் தந்திருப்பார். இப்பொழுது சில காரியங்கள் உங்களை வருத்தப்படுத்தி வேதத்தை வாசிக்க கூடாமல் தடுத்து போய் வைத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி வாருங்கள். அந்த வேத தியான அனுபவத்துக்குள்ள திரும்பி வாங்க. ஆண்டவருக்காக எவ்வளவோ கடினமான வேலைகளையும் ஊழியங்களையும் செய்ய நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு மன அழுத்தம், மனதில் ஏற்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்களிலே ஒரு தொய்வை கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பி வர கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களில் நாங்கள் திரும்பி வர வேண்டுமோ இந்த காலை நேரத்தில் நாங்கள் உங்கள் சமூகத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, திரும்பி வர கர்த்தர் கிருபை தருவீராக. திரும்பி வர கர்த்தர் கிருபை தருவீராக. ரக்கமனா தியாந்தரபா. ஒரு நிமிஷம் எல்லாம் கைகளை உயர்த்தியாமே. ஆகாரே, ஸ்தோத்திரம். திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். மறுபடியும் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். மறுபடியும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு போயிருந்தாலும் தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் மறுபடியும் உருவாக்க விரும்புகிறார், மறுபடியும் உபயோகப்படுத்த விரும்புகிறார். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் ஆண்டவரே, திரும்பி வருகிற அனுபவத்தை தருவீராக. ஆதி அன்புக்கு நேராய் திரும்பி வருவோமாக. ஆதியில் செய்த கிரியைகளுக்கு நேராய் திரும்பி வருவோமாக. ஒரு விசை அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, நாங்கள் திரும்பி வருகிற அனுபவத்திற்குள்ள கர்த்தரைகளை கொண்டு வருவீராக. ரகமன கபா ரகபா கமா ரியாந்த லபா கபா ரகமன கதர மக தியாந்த ரபா ஷகத ரபா கபா ரியாந்த ரபா. கைகளை தட்டி அந்நிய பாஷையில திரும்பி வருகிற அனுபவத்தை எங்களுக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. ஆகாரே, பெருகுவதற்கான ஒரு வழி இருக்கிறது. திரும்பி வா. என்ன ஒரு விஷயம் நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் அந்நிய பாஷையில் ஒரு டெலிவரன்ஸை பாருங்க. விடுதலையை பார்க்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நகோமியே, நீ பெத்லகேம் வேண்டாம் என்று போனாய், ஆனால் திரும்பி வரும்படி கர்த்தர் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். ஆமே. எது உங்களை வருத்தப்படுத்தி உங்க எதிர்காலத்துக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் என்று நினைத்தீர்களோ, கர்த்தர் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிறார். பெத்லகேம்ல இருந்தா செத்து போயிருவோம், சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைச்சா நகோமி, எலிமலைக், மக்லோன், கிளியோன். பெத்லகேம்ல ஆகாரம் கிடையாது, முன்னேறுவதற்கு வழி இல்லை, இந்த ஊர்ல முன்னேறக்கு வாய்ப்பே இல்லை, வேற ஊருக்கு போயிடுவோம். நகோமி பிளான் பண்ணா, குடும்பமா பிளான் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் மோவாப்ல இருந்து மறுபடியும் எப்படி கொண்டு வர்றாருன்னா, திரும்பி வரும்படி கர்த்தர் ஒரு செய்தி அனுப்புறாரு. எது என்ன அழிக்கும் நினைச்சனோ, ஸ்தோத்திரம், அங்கே இப்போ ஒரு ஆசீர்வாதம் வருது. பஞ்சம் என்ன அழிச்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் வெளியே வந்தாங்க. இப்போ அதே இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே இடத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சில கடினமான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது, சில மனிதர்கள் உங்களை கடினமா நடத்தும் போது உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில பிடிக்கல. ஆகார் இவ்விதமா அழுகிறா, இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க, இந்த சூழ்நிலை
உங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை இதற்குள் வைத்திருக்கிறார் என்றால் இங்கே தான் உங்கள் பெருக்கம் இருக்கிறது என்பதை ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக உணர்த்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஊழியம் பிடித்ததினால் செய்கிறது அல்ல. என்ன கேட்டாலே எனக்கு வருத்தமா இருக்கும் சில நேரம், ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு. நமக்கு எல்லாம் பிடித்ததாக வந்து அமையாது. ஆனால் கர்த்தர் நம்மை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் என்னை இங்கே பெருக பண்ண அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நகோமி ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டால், பெத்லகேம்ல தான் என்னுடைய பெருக்கம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பெத்லகேம், இந்த சபையில தான் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சபையில தான் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு பிடிக்காததாக, புரியாததாக, விளங்காததாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை இதற்குள் இன்னும் வைத்திருக்கிறார் என்றால் என்னை இங்கே பெருக பண்ண அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஒரு பெருக்கம் வருகிறது. ஆனால் எங்கே வருகிறது? திரும்பி வா, அங்கதான் இருக்கு. ஆமென். மறுபடி அந்த ஆதி நிலைமைக்கு எல்லாரும் ஒரு விச கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆதியில் செய்த ஜெபங்கள், ஆரம்பத்தில் இந்த சபையில் வந்த நாட்களில் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், அதே தியாகம் பிரயாசம் மறுபடி எங்களில் வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. யோவான் 21:17 பிரதான அப்போஸ்தலனாக பின் நாட்களில் வந்த பேதுருவை இயேசு பின்மாற்றத்தை விட்டு திரும்பி வர அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்தில் நாம் சற்று பலவீனமடைந்து தொய்ந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள், கடினங்கள் நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்கலாம். அவனுக்கு வேற வழி தெரியவில்லை. ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை. அவரை விசாரணை செய்கிறாங்க இரவெல்லாம் இயேசுவை. பேதுரு மட்டும் தூரத்தில் அவர் பார்த்துட்டு இருக்கிறான். வேற ஒருத்தர் அங்கே இருந்ததா சொல்லப்படலை. சிலுவையில் யோவான் இருக்கிறார், சிலுவைக்கு அருகிலே. ஆனால் பேதுரு அங்கே நிற்கும் போது அவரை பார்க்கிறான், பயந்து போனான். பேதுருவினுடைய மனது உண்மையா அவரை மறுதலிச்சா, அவனுடைய மனசு அந்த நேரத்தில் பயம் 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 பயம். சூழ்நிலை நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி போய்விட்டது. அவர் மேல இருந்த பாசத்தினால வேகத்தில் போய் மல்கூசின் காதை வெட்டினவன் ஏன் அவரை தெரியாது என்று சத்தியம் பண்ணினான். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏன் மாறினான்? அந்த சூழ்நிலையில் அவனால் நிற்க முடிய பலன் இல்லை, ஆவியின் பலன் இல்லை. ஸ்தோத்திரம். இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம உயிரை காப்பாத்திட்டு போயிருவோங்கிற முடிவுக்கு வரும்போது ஆண்டவரை மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்றான். மறுபடியும் ஆண்டவர் அவனை திரும்ப அழைக்கிறார். பின்மாற்றத்தை விட்டு ஆண்டவர் எங்க அழைக்கிறார் தெரியுமா? எதை செய்து கொண்டிருந்தானோ அதை தொடர்ந்து செய்வதற்காக அழைக்கிறார். அது முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் சொல்லுங்க, எதை செய்து கொண்டிருந்தானோ அதை தொடர்ந்து செய்வதற்காக கர்த்தர் அழைக்கிறார். ஏதோ ஒன்றை நீங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் ஒருவேளை சில சூழ்நிலைகளின் காரணமாக விட்டிருக்கலாம், ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக நிறுத்தி இருக்கலாம். மறுபடி அதை செய்வதற்காக பேதுருவை போல கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை இந்த சபையிலே அழைத்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருந்த வேலையை தொடர்ந்து செய்வதற்காக ஒரு அழைப்பு வருகிறது. பிரசங்கிப்பதற்காக படகை கொடுத்தான். பிரசங்கித்து முடித்த பிற்பாடு படகை வெறுமையாக கொடுக்கவில்லை. வெறும் படகை தந்த பேதுருவுக்கு 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்குறாரு. ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று போய்விடக்கூடாது. அவர் எதிர்பார்க்கிற ஒன்று அதற்கு பின்பாக நமக்கு இருக்கிறது. ஆமென்.
ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது, நன்றி செலுத்துவது நல்லது. அதற்கு பின்பாக கர்த்தர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமானது. 2 படகு நிறைய மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போகல, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன். ஆமென். ஆண்டவரே, இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு உயர்வு, இதெல்லாம் கொடுத்தது ஏன்? அவர் நம்மில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்க இருதயத்தில் கர்த்தர் பேசுறாரு, உங்களிடத்தில் ஒன்றை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அதை செய்வதற்கு ஆயத்தப்படுவோமாக. உங்க இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்காக ஒன்றை செய்வதற்காக உங்கள் இருதயத்தில் ஒரு பாரத்தை வைக்கிறார். இந்த பாரம் தான் தரிசனம். அவருக்காக செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். செய்து கொண்டிருந்தவன் தொடர்ந்து செய்வதற்கு மறுபடி ஒரு அழைப்பு வருகிறது, மறுபடி ஒரு அழைப்பு வருகிறது. இந்த காலை நேரத்தில் தூரமா போயிருந்தாலும், சூழ்நிலைகளினால், பிரச்சனைகளினால் நிற்கிற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தாலும், அல்லது ஒருவேளை கொஞ்சம் பின்தங்கி போயிருந்தாலும், மறுபடி செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மறுபடி கர்த்தருக்காக பயன்பட நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வலது கரத்தை உயர்த்தி ப்ளீஸ். கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரே, எல்லாரும் தயவு செய்து கண்ணை மூடி உங்க இருதயத்தின் அடி ஆழத்துல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சின்ன காரியத்தினால செய்யறதை நிறுத்திட்டோம், ஏதோ ஒரு சின்ன காரியத்தினால ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக பயன்படுற ஒரு பெரிய அனுபவத்தை நிறுத்தி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் மறுபடி நம்மோடு பேசுகிறார். இருதயத்தின் அடி ஆழத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் மறுபடி நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ரிபா லபா ரபா கமா நியாந்தரபா ஷபா ரகதுர மன பர பல பர பல பர. ஏதோ உங்களை வருத்தப்படுத்தின ஒரு வார்த்தை, உங்களை வேதனைப்படுத்தின ஒரு வார்த்தை, உங்களை வேதனைப்படுத்திய ஒரு சம்பவம் செய்ய விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. இந்த கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கர்த்தர் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஒன்றே ஒன்றுதான், திரும்பி வர வேண்டும் என்றால் ஆழத்தில் இருக்கிற அன்பை கொஞ்சம் தட்டி எழுப்பணும். ஆழத்தில் இருக்கிற அன்பை தட்டி எழுப்பணும். ஆண்டவர் மேல உள்ள அன்பை நினைச்சு நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சா கண்ணீர் வரும். அந்த அன்பை தட்டி எழுப்புங்க. அதுதான் அந்த பிரசங்க நேரம். உங்க அடி ஆழத்துல ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியமான அன்பு இருக்கு. உயிரையும் கொடுக்க முடியும், அவ்வளவு அன்பு உள்ள இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில கொண்டு வராம தடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அடி ஆழத்துல இருக்கிற அன்பை தட்டுறாரு. ஒரு விசை கர்த்தருக்காக எழும்புவதற்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில ரகப கப ரியாத்தரப லபரா ரியாந்தரப கப ரகத ரமணகத ரபல பரபல. கொஞ்சம் வாயை திறந்து ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கொஞ்சம் சத்தமா. அந்த அடி ஆழத்துல ஒரு அன்பு இருக்கு, ஒரு அக்கினி எரிந்து கொண்டுதான் இருக்கு. இன்னும் அணையல. ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி இன்னும் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த வைராக்கியம் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த காலை நேரத்துல ஆவியானவர் அதை தட்டி எழுப்புகிறார். கைகளை தட்டி ஆமென் 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 ஆமென். ரிபா லபா ரகமான துரபல பரபல பரப ஷபத ரமணக தியந்தர பல பரப பரபா. வாயை திறந்து கைகள் தட்டட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். கைகள் தட்டட்டும், வாய்கள் ஜபிக்கட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரை, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்று சொன்ன பேதுரு அல்லவா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன பேதுரு அல்லவா? எங்க போறோம்? எங்கேயும் போறது இல்லை. ஆமே, உயிரை விட்டாலும் அவருக்காகத்தான்
சிலுவையில மரிப்பான் அவரை போல. அந்த அன்பு அடியாழத்துல இருக்கிறது. பேதுருவே, கொஞ்சம் எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. அந்த அன்பு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு விசை தட்டி எழுப்புகிறார். ரகபா கபா ரகபரபா கபா ரியாந்தரபா ரியாந்தலபா கபா ரியாத்தலபரபலபரபா ஷகதரமனபரா. எங்கே போற பேதுருவே? எங்கேயும் போக முடியாது. அந்த அடியாழத்தில் இருக்கிற அன்பை கர்த்தர் இப்போ தட்டி எழுப்புகிறார். ரியாந்தரபா கபா ரபலபரபலபரபா. 3 தடவை கேட்ட கேள்வியும் புதுசா அன்பை கொண்டு வரல. ஏற்கனவே இருந்த அன்பை தட்டி எழுப்புறாரு. ஏற்கனவே இருந்த அன்பை தட்டி எழுப்புறாரு. வேகத்தில் காதை வெட்டல. வேகம் இருந்துச்சு, உண்மைதான். அவர் மேல உள்ள பாசம் அதை விட அதிகமா இருந்து. ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்களை சில நேரத்தில் செய்கிறோம். சில நேரங்களில் அவர் மேல உள்ள பாசத்தினால வர்ற வேகம் ஒருவேளை தவறாக கூட போயிடலாம். ஆண்டவர் விரும்பாததை அவசரப்பட்டது போல இருக்கலாம். ஆண்டவர் அவருக்கு அதெல்லாம் புரியும். அவருக்கு அதெல்லாம் புரியும். அந்த பேதுருவை தான் மறுபடியும் ஆண்டவர் நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா? அடி ஆழத்தில் ஒரு வைராக்கியம் இருக்குங்க. அந்த அன்பை விட்டுறாதீங்க. அந்த அன்பு உங்களை இரவு நேரத்தில் ஜெபிக்க வச்சது, இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்ய வைத்தது. அந்த அன்பு அந்த காலை நேரத்தில் மறுபடி தட்டி எழுப்புகிறார் பரிசுத்த ஆவியானவர். மறுபடி தட்டி எழுப்புகிறார் பரிசுத்த ஆவியானவர். திரும்பி வாருங்கள். திரும்பி வருதல் பெருகுவதற்கான ஒரே வழி, பெருகுவதற்கான ஒரு வழி, பெருகுவதற்கான ஒரு வழி. இன்னைக்கு ஒரு பெருக்கத்தை நம்ம பார்க்கண்டா. ஆகாரே, கர்த்தர் நடத்துகிற பாதை கஷ்டமா இருக்கலாம், ஆனா திரும்பி வந்தா தான் பெருக முடியும். கர்த்தர் அனுமதிக்கிறது வருத்தத்தை கொண்டு வரலாம், திரும்பி வந்தா தான் பெருக்கத்தை பார்க்க முடியும். ஆமென். ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக கர்த்தருக்காக பயன்படுறதை விட்டுட்டோமே. ஏதோ ஒரு சிறிய காரியத்துக்காக அடியாழத்திலிருந்து நேச வைராக்கியத்தில் கொழுந்து விட்டு எரிந்த அக்கினியை அணைச்சி வச்சிருக்கிறோமே. நம்ம தான் அணைச்சி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு மறுபடி ஆவியானவர் அதை தட்டி எழுப்புறாரு. அவனே அணைச்சிட்டான் பேதுரு. மறுபடி ஆண்டவர் கேட்ட 3 முறை கேட்ட போது அடி ஆழத்திலிருந்து அன்பு தட்டி எழுப்பப்படுகிறது. கண்ணீரோட சொல்றான், உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவர் மறுபடி சொன்னது, அவனை பார்த்து சொன்னது, மறுபடியும் ஏற்கனவே செய்ததை மறுபடி செய்வதற்கு கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். இன்னைக்கு அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. 3வது குறிப்பு, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பெருகுவதற்கான 3வது வழி. நிறைய குறிப்புகள் எடுக்கலாம். 3 வர்ற நாட்களில் ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். 3வது, விசாலமான மனநிலை. எல்லாரும் சொல்லுவோம், விசாலமான, எல்லாரும் சொல்லுங்க, விசாலமான மனநிலை. ஆமென். எழுதுறவங்களும் சொல்லுங்க, எழுதாதவங்களும் சொல்லுங்க, விசாலமான மனநிலை. பாத்திரங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கு. இன்னும் பாத்திரங்கள் தேவைப்பட்டுச்சு. போய் பக்கத்து வீட்டில் இருந்து எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி அந்த பிள்ளை போய் ஓடி எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வர்றான். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லா பாத்திரத்தையும் கேட்டு வாங்கி அவன் சொல்றான், எலிசா தீர்க்கதரிசிட்டவா சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. பெருகுவதற்கான வழியே இல்லை. இல்லை என்பது தான் நிறையா இருக்கு. ஆமென். இல்லாத லிஸ்ட்டு தான் வாழ்க்கையில் பெருசாக இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா அது அந்த லிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆண்டவரே, இல்லாதது நிறையா இருக்கு, இருக்கிறது கொஞ்சமாக இருக்கு. இது அவளுடைய விண்ணப்பம். ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கடன் பிரச்சனை. புருஷன் தீர்க்கதரிசியின் புத்திரன்
கடனை வச்சுட்டு மரித்து போய்விட்டான். எவ்வளோ வேதனை அந்த மனைவி பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. 2 ஆண் பிள்ளைகளோடு கஷ்டப்படுறா. அந்த 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவங்கலாம் அடிமையாக வாங்கிட்டு போறதுக்கு வந்து நிற்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியலை. கொஞ்சம் டைம் கேட்டு வச்ச மாதிரி இருக்கு. முதல் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில அதுதான் தெரியுது. அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். ஆனால் ஏதோ கொஞ்சம் டைமை கேட்டு இவ்வளோ நாளுக்குள்ளே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னது போல சொல்லி 2 பிள்ளைகள் ஜீவனையும் பாதுகாத்து வைத்திருக்கிறாள். என்ன செய்யறதுன்னு தெரியலை. எலிசா தேவ மனுஷன்ட்ட வந்தபோது அவன் கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இல்லாததிலிருந்தும் உருவாக்க அவரால் முடியும், இருப்பதை பெருக பண்ண அவரால் முடியும். எல்லாரும் சொல்லுங்க, இல்லாதவைகளிலிருந்து உருவாக்க அவரால் முடியும், இருப்பதை பெருக பண்ண அவரால் முடியும். ஒரு கூட என்னதான் இருக்கு, வேறொன்றும் இல்லை. போய் எல்லாம் வெறும் பாத்திரத்தை வாங்கி கதவை பூட்டிட்டு ஒவ்வொரு பாத்திரத்திலையும் இருக்கிற எண்ணெயை ஊத்து. ஸ்தோத்திரம். அவன் சொன்னபடியே போய் செஞ்சா ஊற்ற 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 பாத்திரமெல்லாம் எண்ணெயா மாறிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு, வந்து கொண்டே இருக்கிற. ஊற்ற ஊற்ற பெருகியது. எல்லாரும் சொல்லுங்க, ஊற்ற ஊற்ற ஜெபிக்க ஜெபிக்க கிருபை பெருகும். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அபிஷேகம் பெருகும். கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் பயன்பட ஆமென். இன்னும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இறைக்கிற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும். திருப்தி அடைந்த மனநிலை பெருக்கத்தை தடுக்கிறது. இப்போ சூழ்நிலையை பார்த்தா இவங்க கடனுக்கு ஓரளவு தீர்வு வர்ற மாதிரி இருக்கு. எல்லாம் போதும், இதை விற்று நம்ம எங்கேயோ போயிடலாம், கடனை அடைச்சி நம்ம நல்லா வாழலாங்கிற மனநிலை வந்தபோது அடுத்த பாத்திரத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு திருப்தி அடைந்த மனநிலை நம்முடைய பெருக்கத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. 10,000 பேர் சர்ச்சுக்கு வந்தாலும் ஆண்டவரே இது பத்தாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏனென்றால் ஆமென், பெருக்கம் அவசியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. திருப்தி அடைந்த மனநிலை. போதும் போதும், கடன் அடைக்கிறதுக்கு போதும், நம்ம வாழ்றதுக்கு போதும், 2 பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்து எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு போதும், இவ்வளவு போதும் என்று மனநிலை வந்தபோது பெருக்கத்திற்கான முயற்சி தடுக்கப்படுகிறது. பெருக்கத்திற்கான முயற்சி தடுக்கப்படுகிறது. காலி பாத்திரங்களை இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கியிருந்தா இன்னும் ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? போதும் என்கிற மனநிலை வரும்போது உங்க வாழ்க்கையில் பெருக்கத்திற்காக முயற்சி எடுக்க மாட்டீங்க. இவ்வளோ ஜெபம் பண்ண தெரிஞ்சாச்சு, போதும் நினைச்சா இனி ஜெபிக்கணுங்கிற வாஞ்ச வராது. இவ்வளவு ஊழியம் செஞ்சிட்டோங்கிற மனநிலை வந்துட்டா இனி செய்வதற்கு இன்னும் நமக்கு அந்த பலனும் கிருபையும் இல்லாமல் போய்விடும். முயற்சி எடுக்க மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியங்கள்ல திருப்தி அடைந்து விடாதிருங்கள். இன்னும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவதற்கு விசாலமான ஒரு மனநிலை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஃபேமிலி முழுவதும் ஒத்துழைக்கணும், அப்பந்தான் கதை நடக்கும். அவன் வாங்க போகல, 2 பிள்ளைகளும் போய் வாங்கிட்டு வரக்கு பார்த்தா அவ்வளோதான்ட்டாங்க, பாத்திரம் முடிஞ்சு போச்சு, எண்ணெயும் நின்று போச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். போதும் நினைச்சா எல்லாம் நின்று போயிடும். இன்னும் பெருக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். அதற்கு நம்மை உடைக்கிறார், திரும்பி கொண்டு வர்றார், விசாலமான மனநிலையை தர்றார். இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக.